அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிரசித்தமான ஒரு ஆச்சாரியன் திருக்குடந்தை ஆண்டவன் எழுதியிருந்தார். மகான். அவர் ரொம்ப வேடிக்கையாக சொல்வார். அது திருக்குடந்தை ஆண்டவன் என்ன சொல்வார்னா, அந்த திருநாங்கூர் கருட சேவையில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருந்தாராம். அவர் போய் பெருமாளை பார்த்தாராம். இவர் ரொம்ப நல்லவராக இருந்ததுனால பெருமாள் வந்து கேட்டாராம், நீ ரொம்ப நல்லவராக இருக்கீர், உமக்கு என்ன வேணும், கேட்டதை கொடுக்குறேன் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு திக்கு முக்காடி போயிட்டாருன்னா, பெருமாள் சட்டன் இப்போ நீங்களே ஒரு கோவிலுக்கு போகிறேன், எந்த நம்பிக்கையில் போகிறேன், பெருமாள் பேச மாட்டாருங்கிற நம்பிக்கையில் திடீர்னு நீங்கள் போனோடனே பெருமாள் உனக்கு என்ன வேணும் ஓடி வந்துருவோம் வெளியில். இப்போ மூலமூர்த்தியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுங்க, ஏன்னா காளிகாம்பாள் படமா, அதனால அந்த மூலமூர்த்தியெல்லாம் பேச திடீர்னு வெளியில் வந்துருவோம். அந்த மாதிரி பெருமாள் உனக்கு என்ன வேண்டும், ஸ்ரீ வைஷ்ணவர் ஆடி போயிட்டார். இருங்கோ நான் ஆற்றுல போய் மாமியை கேட்டுன்னு வந்துடுறேன்னு போயிட்டார். போயிட்டு வந்தால் பெருமாள் காத்துட்டே இருக்கார். வந்த உடனே இவர் வந்து மோட்சத்தை கேட்பாரான்னு பார்த்தா, தேயா துடப்பமும் உடையா பானையும் தேவை. தொடப்பம் நீங்கள் யூஸ் பண்ண தேஞ்சு போய்டுறது. பத்னி கேட்குறா, அவர் கொடுக்குறதான் கொடுக்குறார், தேயாத தொடப்பமாக கொடுக்க சொல்லுங்க. பெருமாள் தலை போட்டு அடிச்சுட்டாராம், மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு நான் இருக்கும்போது தொடப்பத்தை கேட்டுட்டு போகிறானேன்னு. அது இந்த திருநாங்கூர் திவ்ய தேசத்துக்கு திருக்குடந்தை ஆண்டவன் அழகாக வேடிக்கையாக சாதிப்பார்.